வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா பிரபு வர்ஷினி கழுத்தில் எப்படியாவது தாலியை கட்டிட்டு நம்ம ஜனகா குடும்பத்து மாப்பிள்ளை ஆயிரணும், அந்த குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. அவருக்கு திட்டத்தில் மண்ணள்ளி தூவதுக்கு ராமசாமி வந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அவர் இந்த சைடு ஜனகம்மா கிட்ட இந்த பாருங்க ஜனகம்மா, நான் உண்மையை சொல்லுறேன், இந்த பிரபு ஒன்றுக்குமே நல்லவன் கிடையாது, இவன் உங்கள் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கான், அவன் யாருக்கிட்டையோ ஃபோனில் உங்கள் குடும்பத்தை அழிக்க போகிறேன், ஜனகா குடும்பம் அழியணும் என் கண்ணு முன்னாடி, அதுவும் இல்லாமல் வர்ஷினிக்கு வாழ்க்கையை சீரழிக்கணும், அதுக்கு தான் நான் இந்த வீட்டு மாப்பிள்ளையாக போகிறேன், ஜனகா சாம்ராஜ்யத்தை அழிப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தான். இதை கேட்டு நான் இவன்கிட்ட எதுக்குடா இப்படியெல்லாம் செய்கிற அப்படின்னு நான் கேட்டதோடு என் தலையில் அடித்து என்னை கோமா நிலைக்கு தள்ளிட்டான். இப்போ கூட டாக்டர் என்ன ரெஸ்ட் எடுக்க தான் சொன்னாங்க. ஆனாலும் இந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்லாட்டா உங்கள் உப்பை தின்னுக்கிட்டே உங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி இருக்கும். என் மனசு குற்ற உணர்வுல நொந்துக்கிடும். அதனால தான் என் கஷ்டத்தை கூட பொருட்படுத்தாமல் இப்போ உங்கள்கிட்ட உண்மையை சொல்லணும், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு வந்தேம்மா அப்படின்னு நம்ம ஜனகம்மா கிட்ட ராமசாமி சொல்கிறாங்க. இத்தனை வருஷம் எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க, 20 வருஷமாக எங்களுக்கு உள்ள நம்பிக்கையோட விசுவாசி நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்கு பிரபுக்கு முகத்திரை இப்போ எங்களுக்கு கிழிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த இடத்துல தெளிவாக நம்ம ஜனகம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே நேரம் பிரபுக்கு அம்மா கங்கணம் கட்டிக்கிட்டு வராங்க. என் பையனை பற்றி குறை சொல்ல நீங்கள் யார், இந்த என் சம்மந்திக்கிட்ட எதுக்காக இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்க அப்படி இப்படின்னு கேட்க நேரம், அம்மா பையனுக்கு தகுந்தவாறு நீங்கள் தப்பத்தாளம் போட்டு உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணாதுங்க, அது தப்பு, உங்கள் பையன் நல்லவன் கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ஜனகம்மா, நான் நம்புகிறேன் ராமசாமி உன்னை அப்படின்னு சொல்லிக்கிட்டு, பிரபு இதுக்கு மேலே இங்கே நீ சோ காட்டண்டா, நடிக்கண்டா, இங்கேருந்து கிளம்பி போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல நேரம், குறிஞ்சிக்கு தப்பாமல் பிறந்திருக்க பிள்ளை நீ, குறிஞ்சிநாதன்கிட்ட என்ன உனக்கு கான்டாக்ட் இருக்குது, எங்கள் குடும்ப விரோதி குறிஞ்சிநாதன், அப்படி இருக்க நேரம் இந்த சம்மதத்தில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வர்ஷினியை பார்த்து, வர்ஷினி இந்த பாரு, இந்த பிரபு நல்லவன் கிடையாது, இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறியா அப்படின்னு சொல்லினரும், நம்ம லிடியாவால் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை யோசித்தேன், இவனை கல்யாணம் பண்ணணுமானி, ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த வீடியோவை பார்த்த நேரம் இவன் நல்லவன் தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தோன்னா ராமசாமி, அதுவும் 20 வருஷமாக நம்ம கம்பெனியில் வேலை பார்த்த நம்பிக்கையான ஒருத்தர் இவ்வளோ தூரம் சொல்ல நேரம், இந்த பிரபுவை நான் கல்யாணம் பண்ண விரும்பலை ஜனகம்மா, என் வாழ்க்கையில் எல்லா முடிவும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு, நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவரை நான் கல்யாணம் பண்ண தயாராக இருக்கேன், அப்போனா இந்த பாரு என் வளர்ப்பு தப்பாகாது, சேதுவை கல்யாணம் பண்ணிக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜனகம்மா சொல்ல நேரம் நம்ம கணேசன் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பிரபுவை நம்ம சிபி அடித்து விரட்டுறாங்க, இங்கே நிற்கக்கூடாதுடா நீ போடா அப்படின்னு அந்த இடத்துல அடித்து விரட்டுறாங்க. அதே நேரம் சேது மாப்பிள்ளையாட்டு ரெடியாகவே வராங்க. சேது வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் ராமசாமி நம்ம ஜனகம்மா கம்பெனியில் வேலை பார்த்த நபரை நம்ம பிரபு அடித்து கோமா நிலைக்கு தள்ளியிருப்பாங்க. அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், இன்னைக்கு தான் இந்த பிரபு வர்ஷினி கழுத்தில் தாலி கட்ட போகிறான், தடுத்து நிப்பாட்டணும் கிளம்பி வந்திருப்பாங்க. அவங்க அழகாட்டு மணமேடையில் நிற்கிறாங்க. அவங்க நம்ம பிரபுவை பார்த்து, ஜனகம்மா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, இவன் ஒரு கேடு கெட்டவன், இவன் யாருக்கிட்டேயோ ஃபோனில் சொல்லிட்டு இருந்தான், இந்த குடும்பத்தை அழிக்கணும், ஜனகா குடும்பத்தின் நாணி வேறே நான் அசைக்க போகிறேன், அதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டோம், அது இப்போ நடக்க போகுது, அவள் பேத்தி மூலமாக தினம் அணுவா சித்திரவதைய அந்த ஜனகா அனுபவிப்பா, வர்ஷினி கழுத்தில் தாலி ஏறட்டும், அந்த குடும்பத்துக்கு குடும்பிப்பிடி என் கையில் தான் அப்படின்னு பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் ஜனகம்மா. நான் அதோட இவன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவன் கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு எனக்கு தலையில் ஒரு கம்பை வச்சு அடித்து என்னை கோபா நிலைக்கு தள்ளி நான் இந்த நிலைமைக்கு ஆயிட்டு
சொல்லிட்டேன் ஜனகம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ கூட டாக்டர் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் உங்கள் உப்பை தின்னவன் உங்களுக்கு துரோகம் செய்ய முடியுமா ஜனகம்மா? அதனால தான் நான் இவனை பற்றி உண்மையை சொல்லிட்டேன். இவன் குறிஞ்சிநாதனுக்கு ஆள் தான். குறிஞ்சிநாதனுக்கு பையன் எப்படி வந்து நல்லவனாக இருக்க முடியும்? அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு தான் வந்து மோட்டிவாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. கண்கட்ட புறவு சூரிய நமஸ்காரம் பண்ணது வேஸ்ட்டு. இப்போவே இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டிருங்க ஜனகம்மா. கண்ணு கெடுங்க தெரிவு. இவன் ஒரு நல்லவன் இல்லை, கேடு கெட்டவன். நீ அப்படி இருக்க நேரம் உங்கள் பேத்தி வாழ்க்கையை காப்பாற்றுங்க ஜனகம்மா அப்படின்னு வந்து ராமசாமி சொல்ல நேரம் நம்ம ஜனகம்மா அப்படியே வந்து கண்களில் கண்ணீர் பெருக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பிரபுவோட அம்மா பார்த்தோன்னா, உனக்கு என்னடா தெரியும் என் பையனை பற்றி? என் சம்மந்திக்கிட்ட எதுக்காக நீ கெடுத்து சொல்கிற? போடா அங்கிட்டு, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து அவங்க சமாளிக்க பார்க்குறாங்க. நம்ம ஜனகம்மா இந்த பாருங்க, உங்கள் பையன் தப்பானவன் அப்படின்னு வந்து ஆதாரம் போதும். இதுக்கு மேலே அவனை வந்து தப்பு நல்லவன் அப்படின்னு வந்து நிரூபிக்க முடியாது. கண்டிப்பாக இங்கேருந்து போயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்ல நேரம் வர்ஷினி அவ வாயால் சொல்லட்டும், நான் வந்து பிரபுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லட்டும், நான் போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டை வச்சுக்கிட்டு நிற்கிறாரு பிரபு. அந்த நேரம் தான் நம்ம தமிழ் சொல்கிறாங்க, வர்ஷினி உன் வாழ்க்கையில் நாங்கள் எல்லாருமே உனக்கு நல்ல முடிவை தான் நீ எடுக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். அதனால் கண்டிப்பாக வந்து நீ யோசித்து ஒரு நல்ல முடிவை எடு. நாங்கள் எல்லாரும் வந்து உன்கிட்ட இந்த பிரபு கெட்டவன் நீ சொல்கிறோம், அதை நீ வந்து தேர்ந்தெடுக்கிறியா, இல்லை இந்த பிரபு சொல்ல வாக்க வேற வாக்க நினச்சி அவன் கையால் தாலி கட்டிக்க விரும்புறியா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்க நேரம் நம்ம வர்ஷினி ஜனகம்மா என் விஷயத்தில் எல்லா முடிவும் எடுக்க உங்களுக்கு உரிமை இருக்குது. நான் உங்கள் முடிவை தான் ஏற்றுக்கிறேன். இந்த பிரபு வந்து நல்லவன் இல்லை, அதுவும் குறிஞ்சிநாதனோட பையன் அப்படின்னு தெரிஞ்சவுடனே எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு தான் இருந்து. ஆனால் இப்போ இந்த ராமசாமி 20 வருஷமாக நம்ம கம்பெனியில் வேலை பார்க்க வர சொல்ல தான் நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறேன். கண்டிப்பாக எனக்கு இந்த சம்மந்தம் வேண்டாம், இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க விரும்பலை அப்படின்னு வந்து சொன்ன நேரம், பிரபு இதுக்கு மேலே உனக்கு இங்கே இடம் கிடையாது, இங்கே மண்டபத்துலேருந்து வெளியே போடா நாய அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க சிபி அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோம்னா சேது வந்து நான் என்னோட வளர்ப்பு வர்ஷினி அவன் வந்து உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிடுவான் அப்படின்னு வந்து நம்ம ஜனகம்மா வந்து சொல்கிறாங்க. நம்ம சேதுவை வந்து மாப்பிள்ளையாட்டு ரெடி ஆகுறாங்க. அதே நேரம் கணேசனுக்கு இத்தனை வருஷம் இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு நாயாட்டு வந்து காவல் இருந்தேன், கடைசியில் இப்போ வந்து இந்த வீட்டு சம்மந்தியாக போகிறேன், இனி எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து குறிஞ்சி நீ வந்து என்னையே வந்து விரட்டி தள்ளதுக்கு உன் பையனை மாப்பிள்ளையாக்க பார்த்தால இப்போ பார்த்து கடவுளாக பார்த்து என்ன இந்த வீட்டு சம்மந்தியாகிட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம சேது வந்து வர்ஷினி காலத்தில் வந்து தாலியை கட்டுறாங்க. கல்யாணம் நல்லபடியாக வந்து நடக்குது. நம்ம ஜனகம்மா வர்ஷினி உன்னை சேது நல்லபடியாக பார்த்துக்கிடுவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன நேரம், சரி ஜனகம்மா இந்த பிரபு வந்து நல்லவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் அவனை வந்து ஏன்டா இவ்வளோ காலம் லவ் பண்ணேன் அப்படின்னு உள்ள குற்ற உணர்வு என்ன அரிக்குது. இப்போ உங்கள் விருப்பப்படியே நான் சேது எனக்கு தாலியை கட்டிட்டாரு, இல்லை எனக்கு சந்தோஷம்தான் ஜனகம்மா அப்படின்னு வந்து வர்ஷினியை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லலாங்க.